Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டை தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதை ஒன் டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டாச்சு. அடுத்து இப்போது தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒன் டைம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இது தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதோட வேக வச்ச முட்டையை கத்தியால் ஒரு 3 கீரல் கீறிட்டு இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் முட்டை உள்ளேயும் உப்பு காரம்லாம் இறங்கி டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.